விட்டு காட்சியுள்ள முன்னடையிலே வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சம் விட்டு காட்சியுள்ள முன்னடையிலே, இங்கு மோட்சம் விட்டு காட்சியுள்ள முன்னடையிலே வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. அவை உங்களை சேர்ந்து இன்னொரு பாடலை பாடுவோம். சாங் ஷீட்டில் 6வது நம்பர் பாடலை பாடுவோம். பக்தரை வாரும் ஆசையாவலோடும் நீர் பாரும் நீர் பாரும் இப்பாலனை, இந்த பாடலை பாடுவோம். சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. இயேசுவே வாழ்க, இன்று ஜெனித்தாரே, நூதலும் துதியும் உலகவும். தந்தையின் வார்த்தை மோட்சமான பாதை, சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. சாஸ்தாங்கம் செய்ய வாரும்,
அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமென். நான் வந்தாலே எஞ்சிடணும்னு சொல்லிட்டாங்களா? இல்லை, எந்திரிக்கலாம் வேணாம், உட்காருங்க உட்காருங்க. சரி, புது பாட்டு பாடலாமா? என்னங்க கிறிஸ்மஸ் மாதிரியே தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ். அல்லேலூயா சொல்ல ஹாப்பி கிறிஸ்மஸ். கேட்கலையா சத்தமே? ஓகே. உலகத்தில் இப்போ ஒரு பெரிய ஆராய்ச்சி போயிட்டு இருக்குது. என்னென்னா, ஒரு கூட்டம் சொல்லுது கிறிஸ்மஸ்லாம் நம்ம கொண்டாடக்கூடாது, கிறிஸ்மஸ் நம்ம ஏன் கொண்டாடணும், அது ரோமர்களுடைய ஒரு கடவுள் சம்பந்தப்பட்ட காரியம், டிசம்பர் 25, அதனால் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் போராடுது. இன்னொரு கூட்டம் கிறிஸ்மஸ் கொண்டாடுது. நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம கொண்டாடலாமா வேணாமா அப்படின்னு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஊரில் இருக்கிற எல்லா நாளும் எவனாவது ஒருத்தன் ஒரு பண்டிகை வச்சுன்னு தான் இருக்கிறான். ஆமாவா இல்லையா? ஆமாம். ஹிந்துவாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு சில பண்டிகைகள், இஸ்லாமியர்களுக்கு ஒரு சில பண்டிகைகள், நமக்குன்னு என்ன தான் இருக்குது? இருக்கிறதே ஒன்றே ஒன்று. அதையும் விட்டுட்டு எதுக்கு இருக்கணும்? அதனால் கொண்டாடலாம். ஆமாம் தானே? ஆமேன். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், கொஞ்சம் சிரிங்க. ஆமாம் ஐயம்மா. எல்லா ஜனத்துக்கும் எதை உண்டாக்க இயேசு வந்தார்? மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க வந்தார். ஆமா தானே? சரி, பாடலாம். பாடல் தாள்ல 1வது பாடல். பிறந்தார் பெத்தலையில் இயேசு பாலகனாக, துறந்தார் மகிமையை இயேசு மானிடர்க்காக. இம்மானுவேல். பெத்தலையில் இயேசு பாலகனாக, துறந்தார் மகிமையை இயேசு மானிடர்க்காக. பிறந்தார் பெத்தலையில் இயேசு பாலகனாக, துறந்தார் மகிமையை இயேசு மானிடர்க்காக. மன்னோர் பின்னோர் யாவருமே போற்றி போற்றி வாழ்த்துவோமே இயேசுவையே பாடி பாடி. மன்னோர் பின்னோர் யாவருமே போற்றி போற்றி வாழ்த்துவோமே இயேசுவையே பாடி பாடி. இம்மானுவே இம்மானுவே, பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவே இம்மானுவே, சாபம் தீர்க்க வந்த குமாரன். இம்மானுவே இம்மானுவே, பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவே இம்மானுவே, சாபம் தீர்க்க வந்த குமாரன். சொல்லுங்க. நேற்றையிலேருந்து இந்த சரணம் எங்களுக்கு பெரிய போராட்டமாக தான் இருக்கு. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். அப்படியா? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். பாருங்க, குருவுக்கு சொல்லி கொடுக்குற சீஷங்க எல்லாம். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4. ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம்.
உண்டாக்கும் நற்செய்தியே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண ஒளியாக இயேசு வந்தாரே. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண ஒளியாக இயேசு வந்தாரே. நீங்க சொல்லுங்க, இம்மானுவேல் இம்மானுவேல், பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல், சாபம் தீர்க்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல், பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல், சாபம் தீர்க்க வந்த குமாரன். மரியின் மைந்தனாக இயேசு இப்பூவில் அவதரித்தாரே. தீர்க்கன் சொன்ன வாக்கு தத்தம் யாவும் தீர்க்கமாக நிறைவேறினதே. அன்னை மரியின் மைந்தனாக இயேசு இப்பூவில் அவதரித்தாரே. தீர்க்கன் சொன்ன வாக்கு தத்தம் யாவும் தீர்க்கமாக நிறைவேறினதே. இம்மானுவேல் வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல், சாபம் தீர்க்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல், பாவம் தீர்க்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல், சாபம் தீர்க்க வந்த குமாரன். பிறந்த கட்டளையில் இயேசு பாலகனாக, துறந்த மகிமையில் இயேசு மானிடத்தாக. பிறந்த கட்டளையில் இயேசு பாலகனாக, துறந்த மகிமையில் இயேசு மானிடத்தாக. மன்னோர் விண்ணோர் யாவருமே போற்றி போற்றி வாழ்த்துவோமே இயேசுவையே பாடி பாடி. மன்னோர் விண்ணோர் யாவருமே போற்றி போற்றி வாழ்த்துவோமே இயேசுவையே பாடி பாடி. இம்மானுவேல் இம்மானுவேல், பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல், பாவம் தீர்க்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல், பாவம் போக்க வந்த குமாரன். இம்மானுவேல் இம்மானுவேல், சாபம் தீர்க்க வந்த குமாரன். அல்லேலூயா. நல்லா இருந்துச்சா பாட்டு? நீங்க ஆனா உட்கார்ந்து ஏதோ பிடிச்சி வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. உங்களை பார்த்தா கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க. ஆமா, அடிக்கடி எந்திரிச்சு நின்னா ஆயுசு நாட்கள் கூடுமா, ஒரு 10 வயசு குறைஞ்சிருவோம். சரியா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நல்ல சந்தோஷமா. நான் இந்த பாட்டெல்லாம் செலக்ட் பண்ணும்போது எதுக்கு இந்த பாட்டெல்லாம் செலக்ட் பண்ணுறோன்னு ஒரு செகண்ட் யோசித்தேன். ஆனால் இப்போ உங்கள் முகத்தை பார்த்தா இந்த பாட்டெல்லாம் செலக்ட் பண்ணது கரெக்டு தான் தோணுது. அடுத்த பாட்டு பாருங்க, அடுத்த பாட்டு பாருங்க. உங்கள் பாட்டு தாள் 2வது பாட்டு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற மாதிரி இருக்குது. ஏங்கம்மா உங்ககிட்டலாம் பாட்டுத்தாள் கொடுக்கலையாம்மா? அப்புறம் எல்லாத்தையும் வச்சிட்டிங்களா? பிட் அடிக்கிற மாதிரி வச்சுட்டீங்க பாருங்க ஓரமா. எல்லாம் எடுத்துட்டீங்களா? பாட்டுத்தாள் கையில் இருக்கா? ஹலோ ஹலோ ஹலோ. ஒன்று ஹலோனா ஹலோனுங்க. ஃபோனில் அப்படி தானே சொல்லுவீங்க. சரி, உங்கள் கையில் இருக்கிற பாட்டுத்தாள் என்ன போட்டிருக்கு சொல்லுங்க. 2வது பாட்டு என்ன ஃபர்ஸ்ட் போட்டிருக்கு? எனக்கு கேட்கலையே, பேய்க்கும் கேட்கலையா? யாரா? நீங்க தான். அல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்ட படைப்பா சொல்லுங்க. ஆமா, ஒருவேளை நீங்க வரும்போது இந்த சோகத்துக்கு காரணம் இதுவா இருக்குமோ நான் யோசிச்சேன். நம்ம இவ்வளவு நல்ல ட்ரெஸ் பண்ண வந்திருக்கிறோம், ஒரு கழுதை கூட நம்மளை பார்த்து நல்லா இருக்குதுன்னு சொல்லியேன்னு நான் சொல்றேன். நீங்க சூப்பரா அழகா இருக்கீங்க. சரியா? இப்ப பாருங்க, இப்ப வந்துடும். ரைட்டு, நான் நல்லா இருக்கிறேன்னாமா? ரொம்ப நன்றிம்மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
சரி, அழகான படைப்பே, அட அமுதே, உனக்கு என்ன கோவமா? பாஸ்டர் மேல கோவமா? ஆண்டவர் மேல கோவமா? அப்புறம் பொன்முகத்தின், புன்முகம் இல்லைங்க, பொன்முகம், பொன்முகத்தின் சிரிப்பே, உன்முகத்தில் இது என்ன சோகமா? பார்த்தீங்களா? ஒரு மாதிரி காலையில் வந்ததுனால ஒரு மாதிரி இருக்கும். நான் நேற்று நைட்டு போகும்போது, நான் எத்தனை மணிக்கு போனேன்ப்பா? ஒரு 11 மணி இருக்குமா? ஒரு 11 மணிக்கு போகும்போது யோசிச்சேன், அடுத்த வருஷம் பேசாம நைட்டு 10 மணிக்கு ஆராதனையா, கிறிஸ்மஸ் ஆராதனை வச்சிடலாமான்னு. அல்லேலூயா. ஆமா. அப்புறம் யோசிச்சேன், ஒரு சில பிள்ளைகளால் வர முடியாது, அதனால நம்ம அப்படிலாம் ரிஸ்க் எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு விட்டுட்டேன். நல்லா புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 10:30 மணிக்கு வந்திருந்தா நல்லா நீங்களும் தூங்கிருப்பீங்க, நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன். சரி, பாடலாமா? கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த பாட்டு. என்ன தம்பிங்களா? அழகான படைப்பே, அட அமுதே, உனக்கு என்ன கோபமா? பொன்முகத்தின் சிரிப்பே, உன்முகத்தில் இது என்ன சோகமா? சத்தியத்தை நீ புரிஞ்சா அதுல பெரும் அதிசயம் காத்திருக்கு. அதில் சொல்லும்படி நீ நடந்தா உனக்கு பெரும் புதையல் காத்திருக்கு. மலரே, உன் கண்ணீரத்தோட சிறகே, சோகத்தை படைப்பே, படைத்தவரை பார்த்து உன் பழசெல்லாம் ஒதுக்கிட்டு சோகத்தை மறந்துட்டு இயேசுவை பாரு. வாழ்க்கையில் உள்ள சோகம் எல்லாம் அவரு தீர்ப்பாரு. நீங்கள் நீயோ நானோ நல்லா இருக்க அவரு வந்தாரு. ஒரு வார்த்தை கொண்டு போடு, உனக்கு எல்லாம் செய்வாரு. இதை நீயோ நானோ நம்பினாலே வாழ்க்கையே ஜோறு. அட வாழ்க்கையில் உள்ள சோகம் எல்லாம் அவரு தீர்ப்பாரு. இங்க நீயும் நானும் நல்லா இருக்க அவரே வந்தாரு. ஒரு வார்த்தை ஒன்று போது உனக்கு எல்லாம் செய்வாரு. இத நீயும் நானும் நம்பினாலே வாழ்க்கையே. ஒரு அழகான அழகான படைப்பே, அழகமுதே, உனக்கு என்ன கோபமா? பொன்முகத்தின் சிரிப்பே, உன்முகத்தின் இது என்ன சோகமா? சத்தியத்தை நீ புரிஞ்சா அதுல பெரும் அதிசயம் காத்திருக்கு. அதில் சொல்லும்படி நீ நடந்தா உனக்கு பெரும் புதையல் காத்திருக்கு. மலரே, உன் கண்ணீரத்தோட சிறகே, உன் சோகத்தை அழைத்தே, உன்னை படைத்தவரை பார்த்து உன் பழசெல்லாம் ஒதுக்கிட்டு சோகத்தை மறந்துட்டு இயேசுவை பாரு. வாழ்க்கையில் உள்ள சோகம் எல்லாம் பாரு. இங்க நீயும் நானும் நல்லா இருக்க அவரு வந்தாரு. ஒரு வார்த்தை ஒன்று போது உனக்கு எல்லாம் செய்வாரு. இது நீயும் நானும் நம்பினாலே வாழ்க்கையே ஜோதி. அட வாழ்க்கையில் உள்ள சோகம் எல்லாம் அவரு தீர்ப்பாரு. இங்க நீயும் நானும் நல்லா இருக்க இயேசு வந்தாரு. ஒரு வார்த்தை ஒன்று போது உனக்கு எல்லாம் செய்வாரு. இத நீயும் நானும் நம்பினாலே வாழ்க்கையே ஜோறு. வாழ்க்கையே ஜோறு. வாழ்க்கையில் உள்ள சோகம் எல்லாம் அவரு தீர்ப்பாரு. இத நீயும் நானும் நல்லா இருக்க அவரு வந்தாரு. ஒரு வார்த்தை ஒன்று போது
வாழ்க்கையில் உள்ள சோகமெல்லாம் தீர்ப்பாரே. நீயும் நானும் நல்லா இருக்க அவரு வந்தாரே. ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்கு. இந்த பாட்டுல ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் உனக்குன்னு இருக்கு. நேற்று பாடும்போது எனக்கு இப்படி பாடணும்னு தோணல. ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் கண்ணு அப்படி பாடணும்னு தோணுச்சு. ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் கண்ணு எல்லாம் செய்வாரு. இது நீயும் நானும் நம்பினாலே வாழ்க்கையே போடு. வாழ்க்கையில் உள்ள சோகம் எல்லாம் அவரு தீர்ப்பாரு. இது நீயும் நானும் நல்லா இருக்க அவரு வந்தாரு. ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் கண்ணே எல்லாம் செய்வாரு. இத நீயும் நானும் நம்பினாலே வாழ்க்கையே சோறு. வாழ்க்கையில் உள்ள சோகம் எல்லாம் அவரு தீர்ப்பாரு. இத நீயும் நானும் நல்லா இருக்க அவரு வந்தாரு. ஒரு வார்த்தை ஒண்ணு போதும் வந்து எல்லாம் செய்வாரு. இத நீயும் நானும் நம்பினாலே வாழ்க்கையே சோறு. அல்லேலூயா. இப்ப நீங்க பாடுறீங்களா? உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து பாடணும். நான் பாடினா கொஞ்சம் தப்பாயிடும். அழகான படைப்பே உனக்கு என்னடி சோகம்னா அது வேற மாதிரி ஆயிடும். அதனால நீங்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க. நான் சொல்ற மாதிரியே சொல்லுங்க. அழகான படைப்பே அட அமுதே உனக்கு என்ன சோகமா. எல்லாம் ஒரு செகண்ட் பொம்பளை பொம்பளை ஆம்பளை ஆம்பளை தானே சொல்றீங்க. மாத்து கீத்து எதுவும் சொல்லிடாதீங்கம்மா. அவங்க வீட்டுக்கார பக்கத்துல நிறைய பிரச்சனை ஆயிரும். சொல்லாமா? பக்கத்துல இருக்கிற சோகமா இருக்காங்க கொஞ்சமா. இன்னைக்கு ஒரு நாள் சொல்லுங்க. அழகான படைப்பே அட அமுதே உனக்கு என்ன சோகமா. அதிரசம் சோமாஸ் இருக்கு. அட உனக்கு என்ன டென்ஷனா. 8:30 மணிக்கெல்லாம் டீ கேக்கு உனக்கு தருவாங்க. முடிச்சிட்டு வீட்டுக்கு போனா அம்மா பிரியாணி செய்வாங்க. அழகே அல்லேலூயா. பாடலாமா? இன்னொரு தடவை பாடலாமாவா? சந்தோஷமா அழகான படைப்பே அட அமுதே உனக்கு என்ன சோகமா. பொன்முகத்தின் சிரிப்பு உன் முகத்தில் இது என்ன சோகமா. சத்தியத்தை நீ புரிஞ்சா அதுல பெரும் அதிசயம் காத்திருக்கு. அதில் சொல்லும்படி நீ நடந்தா உனக்கு பெரும் புதையலும் காத்திருக்கு. மலரே உன் கண்ணீரத்தோட சிறகே உன் சோகத்தை மற அழைப்பே. பார்த்து உன் பழசெல்லாம் ஒதுக்கிட்டு சோகத்தை மறந்துட்டு இயேசுவை நீ பாடு. வாழ்க்கையில் உள்ள சோகம் எல்லாம் அவரு தீர்ப்பாரு. இங்க நீயும் நானும் நல்லா இருக்க அவரு வந்தாரு. ஒரு வார்த்தை ஒண்ணு போது உனக்கு எல்லாம் செய்வாரு. இத நீயும் நானும் நம்பினாலே வாழ்க்கையே ஜோறு. நம்ம வாழ்க்கையில் உள்ள சோகம் எல்லாம் அவரு தீர்ப்பாரு. இங்க நீயும் நானும் நல்லா இருக்க அவரு வந்தாரு. ஒரு வார்த்தை ஒண்ணு போது உனக்கு எல்லாம் செய்வாரு. இத நீயும் நானும் நம்பினாலே வாழ்க்கையே ஜோறு. வாழ்க்கையில் உள்ள சோகம் எல்லாம் அவரு தீர்ப்பாரு. இங்க நீயும் நானும் நல்லா இருக்க அவரு வந்தாரு. ஒரு வார்த்தை ஒண்ணு போது உனக்கு எல்லாம் செய்வாரு. இத நீயும் நானும் நம்பினாலே வாழ்க்கையே ஜோறு. ஆண்டவருக்கு கையை தட்டி ஒரு தேங்க்ஸ் கொடுக்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. பாருங்க, எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு பிஎஸ் சிஸ்டம். தினேஷ், அடுத்த வருஷம் இதே மாதிரியே இப்படியே ஆராதிக்க போறோம். தெரியுமா உங்களுக்கு? இந்த இடம் பேசியிருக்கிறோம். எல்லா ஞாயிற்றுக்கிழமை இப்படி ஜம்முன்னு சந்தோஷமா ஆராதிக்க போற. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா.
2 பேரும் நல்லா பல்ல காமிச்சு சந்தோஷமா காணுங்க. ஆமா, இன்னொரு புது பாட்டு பாடிடலாம். கிறிஸ்மஸ்னா கொஞ்சம் புது ட்ரெஸ் போடுற மாதிரி என்ன பண்ணணும் சொல்ல மாட்டீங்களே? புது பாட்டு பாடிடணும். நம்ம ஆளுங்களாம் எப்படின்னா பழைய பாட்டையே எடுத்து புதுசாக போட்டுருக்குறாங்க. இப்போ நம்ம பாட போகிறது ரொம்ப பழைய பாட்டு, ஆனால் அதை புதுசாக இப்போ டியூன்லாம் போட்டு பாடிருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த பாட்டை பாடினாலே 1001 எம்ஜிஆர் எனக்கு ஞாபகம் வந்துடுறேன். அந்த ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க இதை. நேற்று பாடும்போதே பசங்க சொன்னாங்க, நீங்கள் அந்த மாதிரி பாடாதீங்க, நீங்கள் உங்களை மாதிரி பாடுங்கனான்றாங்க. எனக்கு அந்த ஃபீல் அப்படியே வந்துடுது. நான் பாடுறேன், நீங்கள் எந்த மாதிரி இருக்கு நீங்கள் ஜட்ஜ் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா? கட்ட பூசுறீங்களா? ரைட். உட்காரலாமா நிக்கலாமா? நிக்கலாமா? உட்கார்ந்து எந்திரிக்கலாமா? முட்டிக்கு நல்லதுமா? வேணாமா? சரி, ரெடி. காலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் தொழில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் தொழில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். வாரி 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 நாம் செல்வோம். அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகமாகவே தோன்ற, அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகமாகவே தோன்ற, பின் தூதர்கள் பாடல்கள் பாட நிறைவாக நாம் செல்வோம் கேட்க. அதிகாலையில் பாலனை தேடி அந்த மாடடையும் தொழில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். வாரி 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 நாம் செல்வோம். அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, விண் தூதர்கள் பாடல்கள் பாட நிறைவாக நாம் செல்வோம் கேட்க. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் தொழில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். வாரி 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 நாம் செல்வோம்.
சரணாமி அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த மாடனையும் குடை நாடி தெய்வ பாலனை பணிந்திடுவாரி அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம் வாரி 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 நாம் செல்வோம். நல்லா இருந்துச்சா? எந்த மாதிரி இருந்துச்சு? 90க்கு போயிட்ட மாதிரி இருந்துச்சுல்ல? அப்படியே கொஞ்சம் ஓல்டா அல்லேலூயா சொல்லுங்க. சரி, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் கொஞ்சம் அதனால இப்படி பாடணும். ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் நல்லா ஆராதிப்போம் பாண்டவரை. நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அவரை நினைக்கும் பொழுதே சந்தோஷம், அவரை பாடினால் சந்தோஷம். எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரான தேவன் இவரே எங்கள் ராஜா. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், ராஜாதி ராஜன், தாழ்மையின் உருவாய் மண்ணிலே பிறந்தார். அந்த மண்ணிலே அவர் பிறந்து மானிடனாய் வாழ்ந்து ஒரு பெருமையும் கொள்ளாமல் ஒரு வித்தியாசமும் காட்டாமல் தன்னால் படைக்கப்பட்ட தன் ஜனத்தை, தன் பிள்ளைகளை சிநேகிதர்களே என்று அழைத்து அவருடைய லெவலுக்கு நம்மளை உயர்த்தி, ஜீசஸ் அவர் எத்தனை அதிசயமானவர், அவர் எத்தனை ஆச்சரியமானவர், அவர் மிகவும் பெரியவர், அவர் உயர்ந்தவர், அவர் சிறந்தவர், அவர் பூரண அழகுள்ளவர். அன்றைக்கு அநேகர் கேட்டார்கள், உன் நேசர் எதனால் விசேஷித்தவர், உன் நேசர் எதனால் விசேஷம், அப்படி என்ன உன் கடவுள் கிட்ட இருக்கு? அப்படி ஒருவேளை உங்களை என்னையும் பார்த்து யாராவது கேட்டா நம்ம சொல்லுவோம், அவரை போல ஒருவரையும் நான் கண்டதும் இல்லை, இனி காணப்போவதும் இல்லை. அவர் பெரியவராயிருந்தும் சிறியவரான எங்களோடு கூட அவர் உலாவுகிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர் பேசுகிறார், அவர் எங்களை தாங்குகிறார், அவர் எங்களை சுமக்கிறார், அவர் எங்களை தப்புவிக்கிறார், அவர் எங்களை நடத்துகிறார், அவர் எங்களை வெட்கப்படாமல் அவர் எங்கள் தலையை உயர்த்துகிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் யாரோ தயவு செய்து இந்த 15 நிமிஷம் நமக்கான நேரம் அல்ல, தேவனுக்கான நேரம். நல்ல சந்தோஷமாக ஆமே, இந்த உலகமே இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை ஆராதித்து, ஆண்டவரே எனக்காக நீர் மனிதனாய் வந்தீரே நன்றி ராஜா, எனக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், மகிமையை துறந்தீரே நன்றி ராஜா. தகப்பனே நீர் பெரியவர், தகப்பனே நீர் பெரியவர், தகப்பனே. உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர் என்ற வசனத்தின்படி அவர் பெரியவராய் இருந்தும் சிறியவராய், அவர் பரிசுத்தராய் இருந்தும் பாவியாய், அவர் நிறைவுள்ளவராய் இருந்தும் குறைவுள்ளவராய், அவர் சுகமுள்ளவராய் இருந்தும் காயப்பட்டவராய் நமக்காக பிறந்தார். அதனால்தான் சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டிவிட்டு சொன்னார், ஆண்டவரே வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். ஆண்டவரே வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத அத்தனை மகத்துவமான தேவனுக்கு என் சரீரம் எந்த அளவு பாத்துறங்க, என் உடம்பு எந்த அளவுக்குங்க அது போதுமானது. அவ்வளவு பரிசுத்தமான தெய்வம் இந்த பாவமான சரீரத்திலே வாசம் பண்ணுவது எத்தனை பாக்கியம். அவரை உயர்த்துவோம். Praise the Lord Jesus.
என்றுமே என்றுமே என்றென்றுமே வானாதி வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். 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 பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். 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 ஆண்டவரே, மனிதர்கள் என்னை விட்டு பிரிந்தாலும், உறவுகள் என்னை விட்டு பிரிந்தாலும், சம்பாதித்த சம்பாத்தியம் எங்களை விட்டு போனாலும், சேர்த்து வைத்த பொருள்கள், நல்ல பெயர் அந்தஸ்து கெட்டு போனாலும், தேவன் கூடவே இருந்து எல்லாவற்றையும் திருப்பி தருகிற சர்வ வல்ல தேவன், விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் ஆண்டவரே, நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். 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 என்னோடு சேர்ந்து எல்லாரும் எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவர் சமூகம் எனக்கு போதும், நான் இழந்த எல்லாவற்றையும் எனக்கு திருப்பி தரும். தாவீது எல்லாவற்றை திருப்பி கொண்டான், கர்த்தர் கூட இருந்ததால். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுவே. வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே,
சர்வ வல்லமையுள்ள தேவன், மிகவும் பெரிய தேவன், துதிகளால் பயப்படத்தக்க தேவன், காண்கிற கண்கள் ஆச்சரியப்பட வைக்கிற தேவன். அவன் கிறிஸ்தவனாயிருந்தாலும் கிறிஸ்தவன் அல்லாதவனாயிருந்தாலும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் செய்கைகள் ஆச்சரியப்பட வைக்கும், அவர் அன்பு ஆச்சரியப்பட வைக்கும், அவருடைய கிருபை ஆச்சரியப்பட வைக்கும், அவருடைய வார்த்தை ஆச்சரியப்பட வைக்கும், அவர் அதிசயமாய் கொடுக்கிற விடுதலை ஆச்சரியப்பட வைக்கும். நினையாத நேரம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. தேவனுடைய படைப்பு நீ. You are God creature. தேவனுடைய படைப்பு நீ. தமது சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்காகவே பரலோகத்தை விட்டு ஓடோடி வந்தார். தமது சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்காகவே மகிமையை துறந்தார். தமது சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்காகவே தெய்வம் மரித்தார். தமது சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்காகவே பிசாசை ஜெயித்தார். தமது சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்காகவே மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். தமது சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்காகவே தமது ஆவியை பொழுந்தருளினார். தமது சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்காகவே இன்னும் மன்னிக்கிறார், இன்னும் காத்திருக்கிறார். God still wait for you. God still wait for you. உனக்காக இன்னும் காத்து கொண்டிருக்கிறார். Because you are God creature. தேவ சாயல் நீ. நன்றி ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இந்த வேளைக்காக துதிக்கிறோம், செபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். Everything for me, God. Yes. Yes. Everything for me. எல்லாம் சொல்லுங்க, எல்லாமே எனக்காக. எல்லாரும் சொல்லுங்க. சத்துரு வெட்கப்படும்படி சொல்லுங்க. தேவன் சந்தோஷப்படும்படி. ஆங்கிலத்தில் கூட சொல்லலாம், God, everything for me. Everything for me. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரலாம். கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. தமிழ்ல பேசினா புரியாது. ஹாப்பி கிறிஸ்மஸ். பார்த்தீங்களா? தேவ நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் நல்லவர். ஆமென். இந்த ஆராதனையின் முடிவிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்நாக்ஸ், நம்ம எப்படி ஒரு பண்டிகை தமிழ் கலாச்சாரத்தின்படி நாம் அனுசரிக்கும் பொழுது பலகாரங்களை சொந்த பந்தங்களுக்கு கொடுத்து பரிமாறிக்கொள்வது ஒரு வழக்கம். அதன்படியே இந்த வருஷம் ஒரு கிறிஸ்மஸ் பலகாரத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ண உதவி செய்தார். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு பேக் இருக்கும். நீங்கள் போகும் பொழுது வாங்கிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. மேலே இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஓகே. மேலே ஏசி இது காற்றெல்லாம் நல்லா கரெக்டாக வருதா? பின்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் கரெக்டாக வருதுங்களா காற்று? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, பாருங்க, எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்து என்னை பீக்கில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இப்போ எனக்கு நேரம் ரொம்ப குறைவு, ஆனால் நிறைய வசனங்கள் ஆண்டவர் எனக்கு சொல்ல சொன்னார். அதனால் எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியல. ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஆமென்.
வேத வசனங்களுக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்பலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை உள்ள வசனங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை உள்ள வசனங்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். ஆமென். கண்களை மூடி, பரிசுத்தமுள்ள தகப்பனே, வார்த்தையானவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் தேவன் இந்த வார்த்தை ஆசீர்வாதமாய் கொடுத்து இது நிமித்தமாய் அவருடைய வாழ்க்கையில ரட்சிப்பும் ஆசீர்வாதமும் சமாதான சுகபலனும் உண்டாகும்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத வசனங்களை படிக்கும் பொழுது நம்முடைய தேவன் கேட்கக்கூடிய தேவன் அல்ல, காணக்கூடிய தேவன். ஆமென் சொல்லுங்க. காணக்கூடிய தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே பெத்லகேமில் பிறக்கிறார். அவர் பிறந்து விட்டார் என்கிற செய்தி வயல்வெளியில் இருக்கக்கூடிய மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. மேய்ப்பர்கள் தங்களால் கர்த்தர் தேவ தூதன் மூலமாய் தங்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்களை அறியும்படியாக பெத்லகேமுக்கு வருகிறார்கள். அப்படி வந்து பார்க்கும் பொழுது முன்னணையிலே இயேசுவை கிடத்திருக்க காண்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசுவை அவர்கள் கண்டு போய் எல்லா ஜனங்களுக்கும் இயேசுவை குறித்து பிரசித்தம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசு பிறந்தார் என்பது ஒரு செய்தி அல்ல, இயேசு பிறந்தார் என்பது ஆதாரபூர்வமான உண்மை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் காணக்கூடிய தேவன். இன்னும் ஒரு முறை சொல்லுங்க, என் தேவன் காணக்கூடிய தேவன். இயேசுவின் பிறப்பு ஒரு கதை அல்ல, அது உண்மையான சரித்திரம். ஆமென். இயேசு கிறிஸ்து என்ற தேவன் இந்த உலகத்துக்கு பிறந்த பிறகுதான் கிமு கிபி என்கிற உலக சரித்திரத்தையே இரண்டாக பிரித்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க வேதம் முழுக்க வாசித்து பார்க்கும் பொழுது எல்லாமே கண்டதால் சொல்லப்பட்டது. இதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்களை பார்ப்பீர்களானால், ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் ஏதோ வாயில வந்ததென்று போதிக்கவில்லை, அவர்கள் எதை கண்டார்களோ அதையே போதித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எதை கண்டார்களோ அதையே போதித்தார்கள். கேட்டு அல்ல எழுதப்பட்டது வேதாகமம், கண்டு எழுதப்பட்டது வேதாகமம். எத்தனை பேருக்கு நான் சொல்ல வர விஷயம் புரியுது? ஆமென். இயேசு பிறந்தார், கேட்ட எழுதின, அப்படி இல்ல. இயேசு பிறந்தார், கேட்டாங்க, கேட்டது நேரா போய் கண்கூட பார்த்தாங்க, பார்த்துட்டு வேதத்தை எழுதினாங்க. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து இந்த நாளிலே ஒவ்வொருவர் ஒரு விதமாய் யோசிக்கலாம், பேசலாம். ஆனால் இயேசு என்னும் ரட்சகர் பிறப்பது, இயேசு பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பு. எத்தனை வருஷம்? more than 700 years before. 700 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு எங்கே பிறப்பார்? வேதத்தில் எழுதியாச்சு. இயேசு எப்படி பிறப்பார்? வேதத்தில் எழுதியாச்சு. இயேசு என்ன சாப்பிடுவார்? வேதத்தில் எழுதியாச்சு. இயேசு எப்படி மரிப்பார்? வேதத்தில் எழுதியாச்சு. இயேசு எத்தனாவது நாள் உயிரோடு எழுந்திருப்பார்? எழுதியாச்சு. எல்லாமே எழுதப்பட்டு தீர்க்கமாய் வரையப்பட்டது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நான் இயேசுவை கண்டேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? ஆமென். நாமும் பாவத்தில் ஒரு நாள் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், தேவையில்லாத விக்கிரக ஆராதனைகள் இருந்தோம், கெட்ட பழக்க வழக்கங்கள் அடிமைப்பட்டிருந்தோம். ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். ஆமென். சரீர பிரகாரமாக பிசிக்கலா அவரை நேரடியா பார்க்காவிட்டாலும்
வேத வசனங்களை படிக்கும் பொழுதும் அவர் நமக்கு செய்கிற அற்புத அடையாளங்களின் மூலமாகவும் இயேசு என் கூட இருக்கிறார் என்பதை என்னால் முழு நிச்சயமாய் விசுவாசிக்க முடிகிறது. அப்படி நான் விசுவாசிக்கிறேன் சொல்றவங்க மட்டும் கையை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னை சிந்திக்க வைத்த ஒரு வார்த்தை, கண்டோம், காண வேண்டிய பிரகாரமாய் கண்டோமா அல்லது ஏதோ கண்டோமா? வேதம் சொல்லுகிறது, கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணினால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாய் அவன் இன்னும் அறியவில்லையே. எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவன், இயேசுவை எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவன், இயேசுவை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவன் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய விதமாய் அறிந்திருக்கிறானா? என இந்த வார்த்தை பயங்கரமாய் சிந்திக்க வைத்தது. இயேசுவை அறிந்திருக்கிறோம், நல்லது. அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்திருக்கிறோமா? பாருங்க, பைபிள்ல இருந்து 3 நபர்கள் ஆண்டவரை கண்டார்கள். ஆனா அவங்க ஆண்டவரை கண்ட பொழுது அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொண்டார்கள். ஆனா அவர்கள் கண்களுக்கு முன்பாக கண்ட பொழுது அப்படி இல்லை. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், நான் நிறைய வசனங்கள் உண்டு, நான் அப்படியே ஷார்ட் பண்றேன், ஒரு 15 நிமிஷத்துல முடிக்கணும் அப்படின்றதுனால. சரியா? ஆமென். 3 பேர், நான் காட்ட போகிற 3 விதமான கூட்டத்தாருமே குழந்தையாதான் இயேசுவை பார்த்தாங்க. வெறும் குழந்தையா பார்த்துட்டு அவங்களுக்கு எப்படி அவர் அவ்வளவு பெரியவர்னு தெரிஞ்சது? ஹலோ, மேய்ப்பர்கள் வளர்ந்த இயேசுவை பார்த்தார்களா, குழந்தை இயேசுவை பார்த்தார்களா? சொல்லுங்க, பேசுங்க. குழந்தை இயேசுவை பார்த்தாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, இவர் ரட்சகர் என்று அறிந்து தேவனை மகிமைப்படுத்தி வெளியே போய் பிரசித்தம் பண்ணாங்களாம். குழந்தைய பார்த்தா எப்படிங்க போய் வெளியே போய் மகிமைப்படுத்த முடியும்? விளங்குதா அந்த விஷயம்? விளங்குதா? சாஸ்திரிகள் வந்தாங்க கிழக்குல இருந்து. அவங்க வந்து குழந்தை இயேசுவை பார்த்தாங்களா, வளர்ந்த இயேசுவை பார்த்தாங்களா? சொல்லுங்க. குழந்தை இயேசுவை பார்த்தாங்க. ஆனா அந்த குழந்தை இயேசுவை பார்த்துட்டு குழந்தைக்கா பொண்ணு, குழந்தைக்கா வெள்ளை போலம், குழந்தைக்கா தூப வர்க்கம், இதையும் கொடுத்தாங்க. அவங்க குழந்தையா இயேசுவை பார்த்தாலும் அவர்கள் அறிந்து கொண்டது குழந்தையா இல்ல, ராஜாவாக. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆமென். 3வது, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற சிமியோன், இஸ்ரவேலின் ஆறுதல் வர பல வருடங்களாய் காத்து கொண்டிருக்கிற மனுஷன். அவன் கையில இயேசு குழந்தைய தூக்கி கொடுக்குறாங்க. இத்தனோடு குழந்தை தூக்கி கொடுக்குறாங்க. குழந்தை பிறந்து 8வது நாள் இது நடக்குது. 8வது நாள் விருத்த சேதனம் பண்ண வராங்க. குழந்தைய தூக்கி கொடுத்தா அவன் குழந்தைய கையில தூக்கிட்டு சொல்றான், உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அல்லேலூயா. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி இவர், இஸ்ரவேலுக்கு மகிமை இவர் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை இயேசுவை ஒரு பெரிய மகிமையாய் பார்க்கிறான். ஆமென். என்னுடைய தியானம், நாமும் ஆண்டவரை ஏதோ ஒரு தெய்வம் என்று அறிந்திருக்கிறோமா அல்லது அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்திருக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொண்டாட்டம் நல்லது, ஆடல் பாடல் கதை எல்லாம் நல்லது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நான் ஆராதிக்கிற என் தேவனை குறித்து நான் என்ன அறிந்து வைத்திருக்கிறேன்? ஆமென். நீ என்ன அறிந்து வைத்திருக்கிறாய்? ஒருவேளை நீ பல வருடங்கள் ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிற, தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கலாம். ஆனால் இந்த 3 பேரும் குழந்தையாய் கண்டாலும் அவரை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து வைத்திருக்கிறது போல நாம் அறிந்திருக்கிறோமா? ஆமென். அவர்கள் குழந்தையாய் கண்ட இயேசுவை அறிந்த பொழுது என்ன செய்தார்கள் அப்படின்றத நாம பார்த்து, நாமும் இயேசுவை அப்படி அறியும் பொழுது அதை செய்ய வேண்டும் என்கிற படிப்பினையை படித்து இந்த ஆராதனையை முடிக்க போகிறோம்.
எத்தனை பேருக்கு நான் சொல்ல வர விஷயம் புரிஞ்சுது? அல்லேலூயா. முதலாவது சாஸ்திரிகளை பத்தி உங்களுக்கு சொல்றேன். நான் ரொம்ப ஷார்ட் பண்றேன் மெசேஜ். நிறைய வசனங்களை காட்டணும்னு நினைச்சேன், ஆனா நேரம் இல்லாதனால ஷார்ட் பண்றேன். சாஸ்திரிகள் கிழக்குல இருந்து பிரயாணப்பட்டு வர்றாங்க. அவர்களுக்கு சாஸ்திரங்கள் அடிப்படையிலே இந்த நட்சத்திரம் தோன்றும் பொழுது யூதருக்கு ராஜாவாக ஒருவர் பிறப்பார் என்று தெரியும். அவங்க ராஜாவை பார்க்க வந்தாங்க, குழந்தைய பார்க்க வரல. இல்லையோ சொல்லுங்க. ராஜாவின் அரண்மனையில ஒரு குழந்தை பிறந்திருக்கும், அந்த குழந்தைய பார்க்கணும்னு வந்தாங்க. அதனாலதான் ஏரோது கிட்ட போனாங்க, ஒரு ராஜா வீட்டுக்கு போனாங்க. அவங்க அங்க போய் கேட்கிறாங்க, எங்க குழந்தை? யூதருக்கு ராஜாவாக பிறப்பார்னு சொன்னாங்களே. ஏரோதே ஷாக் ஆகுறான், இங்க எதுவும் குழந்தை பிறக்கலையே. அப்படியா? எதுல போட்டிருக்கு? வேதத்தில் எழுதி இருக்கு. உன்னை கூப்பிட்டு எல்லாம் விசாரிச்சுட்டு அவன் சொல்றான், நீங்க போய் முதல்ல குழந்தைய பாருங்க, பின்னாடி வந்து நான் அதை தொழுது கொள்ளுகிறேன் அப்படின்னு. இப்ப சாஸ்திரிகள் நேரா வந்து அந்த குழந்தையை பார்த்த பொழுது வேதம் சொல்லுது, அவர்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் வெள்ளை போலச்சையும் தூப வர்க்கச்சையும் வைத்தார்கள். ஆமென். குழந்தை இயேசுவை தான் கண்டார்கள், ஆனால் அந்த குழந்தை இயேசுவுக்குள்ளே ராஜாதி ராஜாவை கண்டார்கள். ஆமென். ராஜாதி ராஜாவை கண்ட அவங்க கண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அறிந்தது குழந்தை இல்ல, ராஜா. ஆமென். The Lord is my king. ஆமென். Jesus is my king. ஆமென். இயேசுதான் என்னுடைய ராஜா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அந்த ராஜாவா அவர் அறிந்த பொழுது அவங்க பொக்கிஷங்களை திறந்தாங்க. இப்ப நான் சொல்லுவேன், நீங்க ஆண்டவரை ராஜாவாக அறிந்தால் திறக்க வேண்டியவைகளை திறப்பீர்கள். ஆமென். உங்க இருதயம் மூடி இருக்காது, உங்க இருதயம் திறக்கப்பட்ட இருதயமா இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க, ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிய, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய, ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ, ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள உங்க இருதயம் அடைக்கப்பட்ட இருதயமா இருக்காது. நீங்க தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்தா ஒவ்வொரு ஆராதனையிலும் உங்கள் இருதயத்தை திறந்து கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள். ஆமென். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். நல்ல மனுஷன் இருதயத்தை மூடி வைக்க மாட்டான், அவன் திறந்து வைத்திருப்பான். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நல்ல மனுஷனுடைய இருதயம் ஏதோ எல்லாத்தையும் மறைச்சு 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 வாழ்ற ஒரு மறைக்கப்பட்ட பெட்டியா இருக்காது, திறக்கப்பட்ட ஒரு பெட்டியா இருக்கும். ஆமென். அதான் சொல்லுவாங்க, கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை ரொம்ப ஓப்பன் லைஃப், அப்படிதான் இருக்கணும். ஆமென். ஆமென். எல்லாத்துலயும் ஓப்பனா இருக்கணும். ரொம்ப அந்த இந்த கள்ளம், கபடம், பொய், திருட்டுத்தனம் இதெல்லாம் உள்ள இருந்துச்சுன்னு சொன்னா எல்லாம் இதான் சொல்லுவாங்க, ஒரு பொய்யை பேசினவன் வாழ்க்கை முழுக்க அந்த பொய்யை காப்பாத்துறதுக்கு போராடணும். எத்தனை நான் சொல்றது கரெக்டு தானே? ஒரு பொய்யை பேசிட்டோம்னா அந்த பொய் தான் அடுத்தவன் கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு சாகர வரைக்கும் அந்த பொய்க்காக மறைக்க வேண்டியதை மறைச்சு போராடணும். உண்மையை பேசினவன் அதுவே போனா கூட கவலைப்பட மாட்டான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. கிறிஸ்தவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, திறக்கப்பட்ட அவங்க பொக்கிஷங்களை திறந்தது போல இயேசுவை நீங்கள் ராஜாவாக, அவர்தான் உங்கள் ராஜா, அவர்தான் உங்களை நடத்துகிறவர், அவர்தான் உங்களை ஆளுகிறவர் என்பதை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்திருப்பீர்கள். ஆனால் உங்கள் இருதயம் மூடப்பட்ட இருதயமா இருக்காது, திறக்கப்பட்ட இருதயமா இருக்கும். ஆமென். அன்றைக்கு தேவனுடைய சபையிலே ஆகான் என்கிற மனிதன் பாவம் செய்தான். எரிகோவுக்கு நேராக அவர்கள் ஒரு பெரிய ஜெயத்தை எடுத்த பொழுது அந்த ஆகான் என்கிற ஒரே ஒரு மனிதன் ஒரு பாபிலோனிய சால்வையும் ஒரு பாத்திரத்தையும் எடுத்து தன்னுடைய கூடாரத்துக்குள்ளே ஒளித்து வைத்தான். தேவன் அதனால் இஸ்ரவேல் சபைக்கு ஒரு பெரிய தோல்வியை கொடுக்கிறார். அந்த சபை தோற்று போகிறது ஒரு சின்ன பட்டணத்துக்கு முன்பாக. அப்பொழுது யோசுவாவும் சபையும் தேவ சமூகத்தில் விழுந்து அழுகிறார்கள், ஐயோ ஆண்டவரே,
நாங்கள் தோற்று போய் நிற்கிறோமே, இதுவரை ஒரு தோல்வியும் காணாத தேவனுடைய சபை இப்பொழுது தோற்று போய் நிற்கிறதே என்று நிற்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிறார், உங்களுக்குள்ளேயே ஒரு திருட்டு பையன் இருக்கிறான், உங்களுக்குள்ளேயே ஒரு சாபத்தீடு ஒன்று எடுத்து வச்சிருக்கிறான். எனக்கு முன்னாடி எல்லாம் வெளியரங்கமா இருக்குன்னு அவன் அறியாம இருக்கிறான். ஆமென். நீ மனுஷனுக்கு மனுஷன் மறைக்கலாம், வீட்டுக்கு வீடு மறைக்கலாம், தேவனுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்பொழுது யோசுவா கேட்க, கர்த்தர் பேச, இப்ப கண்டுபிடிக்கிறாங்க ஆகான் என்கிற மனிதன். இப்ப அந்த ஆகானை பார்த்து யோசுவா சொல்றாரு. யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து. அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி, அவருக்கு முன்பாக உன் இருதயத்தை திறந்து நீ செய்ததை எனக்கு சொல்லு, செய்ததை சொல்லு, அதை எனக்கு ஒளிக்கவே ஒளிக்காத. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப தேவன் அறிய வேண்டிய பிரகாரமா அறிஞ்சா, ஆலயத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் வார்த்தைகளை பேசும் பொழுது நாம செய்த தவறுகளை கர்த்தர் உணர்த்தினா மூடி மறைக்க கூடாது, இருதயத்தை திறந்து. இங்கே ஆகான் எல்லாவற்றையும் அறிக்கை பண்ணினது போல நீயும் நானும் அறிக்கை பண்ணா அது நம்ம பாவ மன்னிப்புன்றதை தாண்டி தேவனை மகிமைப்படுத்துகிற செயல் என்பதை இந்த வேத வசனம் திட்டமும் தெளிவுமாய் நமக்கு போதிக்கிறது. ஆமென். ஆமென். ஒரு அழகான வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றார். நீ உண்மையா ஆண்டவரை நம்புற பிள்ளையா, உண்மையாய் அவரை அறிந்திருக்கிற பிள்ளையா, இனிமே உன் இருதயம் மூடி இருக்க கூடாது. ஆமென். இன்னும் கொஞ்சம் வேற விதமா இதே வார்த்தையை சொல்றேன் உங்களுக்கு. உங்க மனசுல ஏராளமான பாரங்கள், கவலைகள், கடந்த நாட்கள்ல உங்களை வேதனைப்படுத்தின விஷயங்கள் மூடி மூடி வைக்கிறதீங்க. திறந்து ஆண்டவர்கிட்ட வச்சிருங்க. கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சிரு, அவர் உன்னை ஆதரிப்பார்னு எழுதப்பட்டிருக்கு. ஆமென். ஆமென். சும்மா வெளியே சிரிக்கிற மாதிரி வேஷம் போட வேண்டாம். ஆமென். அது கடைசி வரைக்கும் உன்னனியா ஏமாத்திக்கிறதுக்கு சமம். அதை விட ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து தேவ சமூகத்தை தெரியப்படுத்திட்டா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மை காத்துக்கொள்ளும். நான் விசுவாசிக்கிறேன். என்னோட விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லலாம். ஆமென். ஆண்டவர் மூடப்பட்ட இருதயத்தை எப்பவுமே விரும்புறது இல்லைங்க, திறக்கப்பட்ட இருதயத்தை தான் விரும்புகிறார். ஒருவேளை இந்த இடத்தில் இயேசுவையே இதுவரை அறியாத யாராவது ஒருத்தர் இங்க வந்து உட்கார்ந்துருப்பீங்கன்னா, நான் இதுவரைக்கும் நான் ஏசப்பாவை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா எனக்கு அப்படிதான் பெரிய நம்பிக்கையெல்லாம் இதுவரைக்கும் இருந்ததில்லை அப்படின்னு இருப்பீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்றேன். உங்க இருதயத்தை இயேசுவுக்கு திறந்து கொடுங்க. ஆமென். உங்க இருதயத்தை இயேசுவுக்கு திறந்து கொடுங்க. திறக்கப்பட்ட இருதயத்துக்குள்ள அவர் ராஜாதி ராஜாவா இருந்து உள்ள பெரிய காரியம் செய்ய வல்லமையான தேவனா இருக்கிறார். நான் இப்படி சொல்லட்டுமா, இயேசு ராஜாவா இருந்தா தேசம் பஞ்சத்தோடு இருக்குமா? இயேசு ராஜாவா இருந்தா தேசம் வறுமையில் இருக்குமா? இயேசு ராஜாவா இருந்தா தேசத்துல குறைவு இருக்குமா? தேவன் ஆளுகை செய்கிற எல்லை எங்கும் பூரண சமாதானம். தேவன் ஆளுகை செய்யும் எல்லை எங்கிலும் பெரிய சந்தோஷம்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆமென். ஆண்டவர் அதனாலதான் சொன்னாரு, இந்த சூலமித்து கிட்ட வந்து உன்னத பாட்டு புஸ்தகத்துல கதவை தட்டிட்டு, நான் வெளியே நிக்கிறேன்டி, கதவை திறன்றார். ஆமென். வெளியே நிக்கிறேன். உன்னத பாட்டு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். சத்தம்லாம் கேக்குது. ஹலோ. ஆமென் சொல்லுங்க. 1.5 மணி நேரம் பேச வேண்டிய பிரசங்கம் இது. என்னை எப்படி கொண்டு வந்து நெருக்கி விட்டாங்க பாருங்க. கதவை தட்டுகிற நேசருடைய சத்தத்தை கேட்டேன். இன்னைக்கு சர்ச்சுக்கு போனா சத்தம்லாம் கேக்குது. ஆமென். எல்லா சத்தமும் கேக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஜிங்கிலாலா ஜிங்கிலாலா சத்தம்லாம் கேக்குது. ஆனா கதவை திறந்தியா? இவளுக்கு சத்தம் கேக்குது, கேட்காமலாம் இல்ல. கதவை தட்டுகிற நேசரின் சத்தம். ஆனா அம்மா என்ன சொல்றாங்க? என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை கதவை திற. சனியனே கதவை திறன்னு ஆண்டவர் சொல்ல.
அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் அழுமூஞ்சி கதவை தரேன்னு சொல்லலை. ஏன் குரங்குக்கு பிள்ளையா பிறந்தவளையே கதவை தரேன்னு சொல்லலை. ஏன் உத்தமி ஏன் கொஞ்சிக்கிறாரு, ஏன் நான் கொஞ்சிறாரு. கதவை திறக்காததுக்கே இந்த கொஞ்சிறாரு. அல்லேலூயா. கதவை திறக்காததுக்கே இவ்வளவு கொஞ்சிறாருன்னா திறந்தவனை எப்படி கொஞ்சுவாருன்னு நான் நம்புறேன். இந்த அம்மா சொல்றாங்க, இந்த அம்மா இல்ல, பைபிள்ல இருக்கிற அந்த அம்மா. என் தலை பணியினாலும் அதை விட்டுடுமா, அவ சொல்றத படிமா. இப்போதான் நித்திரை பண்ணினேன், என் வஸ்திரத்தை கலற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன். நான் எப்படி திரும்ப உடுப்பேன்? எல்லாம் திருப்பி மாற்றுறதுக்கு கஷ்டம். அதான் அப்பவே வந்தப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டேனே, ஏசப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு. திரும்பி எப்படி சொல்லுவேன்? திரும்பி எப்படி பாவ மன்னிப்பு கேட்பேன்? திரும்ப எப்படி ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணுவேன்? நோ 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 நோ. கிறிஸ்தவ வாழ்க்கை அனுதினமும் மனம் திரும்புகிற வாழ்க்கை. ஆமென். எவ்ரி டே ரிப்பென்ட் ஃபார் ஜீசஸ். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏன் கர்த்தர் இதை பேச சொல்றாருன்னு தெரியாது, ஆனா நிறைய இருதயம் அடைக்கப்பட்டிருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். நிறைய பேர் சத்தியத்துக்கு மட்டும் தன் இருதயத்தை அடைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியும். ஆண்டவர் இன்றைக்கு அடைக்கப்பட்ட கதவுகளை திறப்பாராக. தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சத்தியத்துக்கு செவிசாய்க்கும்படி, பரிசுத்தத்துக்கு செவிசாய்க்கும்படி, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி, ஊழியத்தை செய்யும்படி, தேவனுக்கு சாட்சியாய் நிற்கும்படி, ரட்சிப்புக்காக நிற்கும்படி, திறப்பிலே நின்று ஜெபிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் கதவுகள் திறக்கப்படுவதா. ஆமென். ஆமென். நீங்க இந்த கதவை தட்டுறாரு திறக்கலன்றது புறஜாதிக்கு நினைக்காதீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல நீங்க 20ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, லவோதிக்கேயா சபையை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு, இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், நீ மட்டும் உன் இருதயம் என்னும் பொக்கிஷ கதவை திறந்தன்னா உன்கிட்ட இயேசு வருவார். ஆமென். உன் கிட்ட இயேசு வருவார். நான் சொல்றது புரியுதா? உன் கூட வருவார் சொல்ல, உன் கிட்ட வருவார். நான் கிட்ட வந்து உன்னோடு போஜனம் பண்ணுவேன், சாப்பிடுவேன். எதிர்கடையாளம் தெரியுமா? உன்னோட ஒரு நல்ல உறவிலே ஆண்டவர் இருப்பார். ஆமென். ஆமென். பின்னாடில தூங்கிட்டீங்களா? தூங்கலனா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் தானே. நம்ம இனிமேல் அடைக்கப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது. அது பாரமா இருந்தாலும் சரி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு வசனம், எபிரேயர்ல இருக்கு, 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விட்டு. ஆமென். பாவத்தையும் தள்ளு, பாரத்தையும் தள்ளு. உன் இருதயத்தை கர்த்தருக்கு தள்ள. வெளியே தள்ளணும்னா கதவு திறக்கணும். கரெக்டா இல்லையா? வெளியே தள்ளனா கதவு திறக்கணும். கதவு திறக்கப்படாம அது வெளியே போகவே போகாது. கதவை திறந்து எல்லாத்தையும் வெளியே தள்ளிடு. ஆமென். எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கதவை திறந்து வெளியே தள்ளிடு. நான் அதை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறேன். நான் அங்கே வாசம் பண்ணுகிறேன். நான் அங்கே ஆசீர்வதிக்கிறேன். அது நான் உலாவுகிற ஸ்தலமாய் மாற்றுகிறேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுமா? தாவீது அதனாலதான் தன் வாழ்க்கையில கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு பெரிய பாவத்தை செய்த பொழுது 51ஆம் சங்கீதத்தில் தன் இருதயத்தின் கதவை திறந்தான். ஆமென். எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொன்னான். எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் சொல்லிட்டு அவன் ரிலாக்ஸ் ஆயிட்டான். கர்த்தரும் அவர் பாவத்தை மன்னிச்சு அவன் வாழ்க்கையை மகிமையா மாத்திட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இரண்டாவதாக, கொஞ்சம் ஷார்ட்டா முடிங்க. இரண்டாவதாக, இந்த சிமியோனை குறித்து நீங்க வேதத்தில் படிக்க முடியும். சிமியோன் இந்த 8வது நாள்ல, பிள்ளை பிறந்த 8வது நாள்ல இயேசு என்னும் அந்த குழந்தையை ஆலயத்துக்கு தூக்கிட்டு வராங்கம்மா. அப்படி ஆலயத்துக்கு தூக்கிட்டு வரும் பொழுது அந்த சிமியோன் கையில வாங்கி பார்த்தா அது குழந்தை இயேசு. இயேசுவை குழந்தையா பார்த்தப்ப என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது தானே. பைபிள் சொல்லுது, பைபிள் பிரகாரமே சொல்றேன், 30 வயசு வரைக்கும் இயேசு தன்னை கடவுள்னே காட்டவே இல்லை. அல்லேலூயா. ஒரு அற்புதமும் இயேசு செய்யல, ஒரு மகிமையும் ஆண்டவர் வெளியே காட்டவே இல்லை. 30 வயசு வரைக்கும் இயேசு எப்படி இருந்தாருன்னா, அப்பா கூட உட்கார்ந்து கார்பெண்டர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார், தச்சர் வேலை செய்யறார். அவங்க தகப்பனார் ஒரு தச்சர் வேலை செய்யறவர், கூடயே அவரும் தச்சு வேலை செஞ்சிட்டு கார்பெண்டர் வேலை செய்யறார்.
30 வயசு ஆகும் பொழுது அப்படின்னா குழந்தையில என்ன தெரிஞ்சிடும் அவரை பார்த்தா. ஆனா இந்த சிமியோன் அந்த குழந்தைய வாங்கி பார்த்த உடனே அவன் சொல்றான், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 30 முதல் 32 வரை உள்ள வசனங்கள்ல, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ஆமென் சொல்லுங்க. அந்த குழந்தைய வாங்கிட்டவனே அவனுக்கு என்னவா தெரியுதுன்னா, இவர் தான் வாழ்க்கைக்கு ஒளி, இவர் தான் மகிமை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இஸ்ரவேலுக்கும் புறஜாதிக்கும் இவர் தான் ஒளி, இவர் தான் மகிமை. நான் சொல்றேன் இன்னைக்கு இரண்டாவதாக, இயேசுவை அறிந்த நீங்கள் அவர்தான் ஒளி என்று அறிந்திருக்கிறீர்களா? அவர்தான் உங்க வாழ்க்கை பிரகாசிக்கிற தேவன் அறிஞ்சிருக்கிறீங்களா? ஆமென் ஆமென். அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கவே வந்தார். ஆமென். யோவான் 1:9 சொல்லப்பட்டிருக்கு, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே இந்த மெய்யான ஒளி. ஆமென். இயேசு ஆண்டவர் என்று தெரியும், இயேசு சர்வ வல்லவர் என்று தெரியும், இயேசு நல்லவர் என்று தெரியும். ஆனால் அவர்தான் என் வாழ்க்கைக்கு ஒளி என்று நான் அறிந்திருக்கிறேனா? அவர்தான் என் வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றப் போகிறவர் என்று அறிந்திருக்கிறேனா? இதை அறியாததினால்தான் இன்றைக்கு அநேகர் தாங்களே ஏதாவது செய்ய வேண்டும், தாங்களே ஏதாவது மாற்ற வேண்டும் என்று முயற்சித்து கொண்டே இருக்கிறார்கள். சிம்பிளா சொல்லுவாங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. இந்த 5 வருஷமா நான் பெருசா எதுவுமே பிரயாசப்படுறதே இல்லை. நான் ஜெபம் பண்ணி விட்டுருவேன். எங்கெங்க இருந்தீங்களோன்னு தெரியல, உங்களெல்லாம் கொண்டு வந்து கர்த்தர் வானத்தின் வாசலுக்குள்ள போட்டார். அல்லேலூயா. வெறும் 30 பேர் உள்ள கிடந்தாங்க. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. எனக்கு ஒண்ணு தெரியும், என் வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன்னு சொன்னது அவரு. ஆமென். நடுவுல திடீர்னு ஆட்கள் வந்து ஃபியூஸ் கேரியில புடுங்கிட்டு போனாலும் அல்லேலூயா ஜெனரேட்டர் போட்டு பிரகாசமாக்கிட்டார். இன்னைக்கு அதான் நம்பிக்கை. ஒரு வாக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை ஓப்பனா டிக்ளேர் பண்றேன், 2026 டிசம்பர் அதிலிருந்து 2027 போறதுக்குள்ள நம்முடைய சபை 1000 பேரை கொண்ட சபையாய் மாறிவிடும். அல்லேலூயா. என்ன ஆரம்பத்திலிருந்து தினேஷ் கூட பார்த்துட்டு இருக்கிறார் இல்ல தம்பி? ஆமா. எல்லாருக்குமே தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, எங்க வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றுகிறது இயேசு. ஆமென். இயேசுவை அறிந்திருக்கிறேன். ஆனால் அவரை யாரா அறிந்திருக்கிறேன்னா, அவர்தான் என் வாழ்க்கையின் மகிமை. ஆமென். தாவீது ஆண்டவரை அப்படி அறிந்து கொண்டான். 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். ஆமென் சொல்லுங்க. தாவீதுக்கு இயேசு தேவனை பத்தி எப்படி தெரியும் சொல்லுங்க? அவர்தான் வெளிச்சம். ஆமென். என் வாழ்க்கை இருட்டுல கிடக்குதுங்க, அவர்தான் வெளிச்சம். ஆமென். அவர் அதனால என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல அவரை தூக்கி முன்னாடி வச்சுக்கிட்டான். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரை தூக்கி வச்சுட்டான். ஆமென். அப்பாவை வைக்கல, அம்மாவை வைக்கல, கூட பிறந்த சகோதரர்களை வைக்கல, தனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச தன் மாமனார் சவுலைய வைக்கல. எல்லாத்தையும் தள்ளு, இயேசுவ அல்லு. சில நேரத்தில் டிஆர் மாதிரி வரும், மற்ற எல்லாத்தையும் வாழ்க்கையில சொல்லுங்க, கொஞ்சம் தள்ளுற மாதிரி சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற ஆள் தள்ளாது, எல்லாத்தையும் தள்ளு, இயேசுவ அல்லு. ஆமென். ஆமா. தாவீது பார்த்தான், இவெல்லாம் ஒண்ணு நமக்கு வேலைக்கு ஆக மாட்டான், ஒரு நாள் நமக்கே பின்னாடி கண்ணி வெடி வச்சிருவான், பின்னாடி ஏதாவது செஞ்சிருவான். ஆனா அவரை முன்னாடி வச்சா எனக்கு மறைவா இருக்கிறதும் அவருக்கு தெரியும், என் முன்னாடி என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியும். ஆமென். அவன் அனலைஸ் பண்ணிட்டான், கர்த்தர் தான் வாழ்க்கை வெளிச்சமா மாற்றுகிறார். ஆமென். 1 நாளாகமம் 29:28 அதே தாவீதின் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யம் உள்ளதா, மகிமை உள்ளதா, தீர்க்காயுசு உள்ளதா, ஆண்டவர் தாவீதை வச்சு மரிக்க பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஆமென். பைபிள்லையும் சரி, உலக சரித்திரத்திலையும் சரி,
தாவீதை போல ஒரு சிறந்த ராஜா இல்லவே இல்லைன்னு எழுதப்பட்டிருக்கு. ஆமென். த வேர்ல்டு ஹிஸ்டரி அதை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் எழுதியிருக்கு, தாவீது மாதிரி ஒரு நல்ல ராஜா ஒருத்தனுமே இல்லை. ஆமென். அவனுக்கு ஒரு இடத்துல கூட தோல்வியே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்றுல கூட அவன் தோற்கல. ஆமென். தாவீதின் தேவன் என்னுடைய தேவன் சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. நமக்கும் நாம் அறிய வேண்டிய பிரகாரமா அறிவோமானா நமக்கும் எதுலையும் தோல்வியே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். மூன்றாவதா இந்த மேய்ப்பர்கள் வருகிறார்கள். இந்த மேய்ப்பர்கள் குழந்தை இயேசுவை பார்க்கிறார்கள். குழந்தை தானே, ஒரு பால் பாட்டிலும் அல்லது இந்த கிட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்கல்ல கிட் ட்ரெஸ், அதுவும் வாங்கி கொடுத்துட்டு போல அவங்க குழந்தை இயேசுவை பார்த்தாங்க. ஆனால் அவரை யாராய் அறிந்தார்கள்? அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்துக்கே ரட்சகர் இவர்தான். ஆமென். ஆமென். இந்த குழந்தை ரட்சகர். அவங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? ரட்சகர் பிறந்திருக்கிறார், ரட்சகர் பிறந்திருக்கிறார். ஆமென். வந்தவனே குழந்தை பிறந்திருக்கு சொல்லல, அவங்க ரட்சகர் பிறந்திருக்கிறார். அவங்களுக்கு அதை பார்த்த உடனே இவர்தான் ரட்சகர். அது தெரிஞ்ச உடனே வெளியே போய் எல்லாருக்கும் சொல்றான், ஏய் ரட்சகர் பிறந்திருக்கிறார், மகிமைப்படுத்துறான், ரட்சகர் பிறந்திருக்கிறார், ரட்சகர் பிறந்திருக்கிறார். எங்களை பாருங்க, எங்களெல்லாம் எவனுமே கண்டுக்க மாட்டான். அல்லேலூயா. ஆமென். நான் மறுபடியும் சொல்லவா? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. எங்களெல்லாம் எவனுமே கண்டுக்க மாட்டான். ஆமென். எங்களெல்லாம் எவனுமே கண்டுக்க மாட்டான். ஆனா பாருங்க, ரட்சகர் பார்த்திருக்கிறார். ஆமென். இந்த மேய்ப்பர்களை பெருசா யாரும் அந்த நாள்ல அடையாளப்படுத்த மாட்டாங்க. பெருசா யாரும் அடையாளப்படுத்த மாட்டாங்க. இந்த மேய்ப்பர்களுக்கு ஆடுகளை கொடுத்து அவங்க வீட்டில் இருக்கிற ஆடுகளை மேய்ச்சிட்டு வாங்க அனுப்பிச்சு விட்டுருவாங்க, அவ்வளவுதான். அடையாளப்படுத்தப்படாத, முக்கியத்துவப்படுத்தப்படாத நபர்கள். எனக்கு பைபிள்ல பெரிய ஆச்சரியமே, எவெல்லாம் வேஸ்ட் பீஸ் தூக்கி போட்டான்னு அதெல்லாம் பெஸ்ட் பீஸ் ஆக்கிறாரு. உங்களை பத்தி தான் பேசுறேன், ஆனா கை தட்ட மாட்டீங்க பார்த்தீங்களா? இப்ப நான் அப்படியே இறங்கி பின்னாடி வரைக்கும் வர போறேன். இந்த வேஸ்ட் போட்டது அல்லேலூயா, அதை பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து பெஸ்டா கர்த்தர் மாத்துறார். ஆமென். இந்த மேய்ப்பர்கள் அப்படிதான். நான் அடிக்கடி யோசிப்பேன், பைபிள்ல உண்மையாவே இப்ப பாருங்க, எனக்கு டக்கு 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 பெண்கள் ஓட்டு விட போகுது. அல்லேலூயா சொல்லுங்கம்மா. இயேசு உயிர்த்தெழுந்த முதல் செய்தியை யாருக்கு சொன்னாரு? தெரியாதா? இயேசு உயிர்த்தெழுந்த முதல் செய்தியை யாருக்கு சொன்னாரு? மரியாள் இல்லைங்க, ஒரு பொம்பளைக்கு சொன்னாரு. கையை தட்டி நல்லா. 12 தடிமாடுகள் என்கிற சீஷர்கள் இருந்தாலும், பேதுரு உயிரையா கொடுப்பேன், யோவான் என்ன வேணா கொடுப்பேன், அவ்வளவு பேர் இருந்தாலும் யாருக்கிட்ட போய் முதல்ல சொன்னாரு? சொல்லுங்க. அப்போ இந்த உலகத்துக்கே முதல்ல இயேசு உயிரோடு எழுந்துட்டார்னு யாருக்கு தெரியும்? ஒரு பொம்பளைக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அவ மட்டும் வாயை மூடிக்கிட்டு யாருக்குமே சொல்ல மாட்டான்னு இருந்திருந்தாரு வச்சுக்கோங்களேன், சீஷர்களுக்கே தெரிஞ்சிருக்காது. அல்லேலூயா. அப்ப நீங்க கிருபை பெற்றவங்களா இல்லையா? கிருபை பெற்றவங்களா இல்லையா? என்ன கிருபைன்னு சொல்லவா? ஆல் இந்தியா ரேடியோ, ஆல் இந்தியா ரேடியோ எங்க போனாலும் ஊதிய தள்ளிடுவாளுங்க. ஆண்டவருக்கு தெரியும், இந்த ஆம்பளைங்க கையில சொன்னா இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார், நல்லது அப்படி கேட்டு விட்டுருவாங்க. இது நான் ருக்குமணி அக்கா தெரியுமா? இயேசு உயிரோட எழுந்துட்டார். பத்மா அக்கா தெரியுமா? இயேசு உயிரோட எழுந்துட்டார். இது ஆண்டவருக்கு அப்பவே தெரியும். சேட்டலைட் வேணாம், அலைவரிசை வேணாம், டேப் ரெக்கார்டு வேணாம், சிடி வேணாம். இவ வாயை திறந்தாலே போதும். திறக்க மாட்டாளுங்களே, அதான பிரச்சனை. அல்லேலூயா. பிரசித்தம் பண்ணினார்கள். ஏன்னா அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சுங்க. அவர்கள் போய் இவர் ரட்சகர் என்று பிரசித்தம் பண்ணினார்கள். இன்னைக்கு நான் சொல்லுவேன், இயேசுவை நீ அறிய வேண்டிய பிரகாரமாய் ரட்சகராய் அறிந்திருந்தால் அவரை பிரஸ்தாபப்படுத்துவாய்.
ஆமென். நீ வாயை மூடிக்கிட்டு இருக்க மாட்ட. ஆலயத்துக்கு வந்தா வாயை மூடிக்கிட்டு இருக்க மாட்ட, அவரை பிரஸ்தாபப்படுத்துவ. வீட்டுக்கு போனா வாயை மூடிக்கிட்டு இருக்க மாட்ட, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவ. நீ வேலை பார்க்குற இடத்துல வாயை மூடிக்கிட்டு இருக்க மாட்ட, பிரஸ்தாபப்படுத்துவ. ஆமென் சொல்லுங்க. இந்த செய்திக்கும் அடுத்த வருஷம் சபை வளர போறதுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், இப்போ நான் கொடுக்குற இந்த செய்திக்கும் அடுத்த வருஷம் சபை வளர போகுதுன்றதுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு. எப்படி தெரியுமா? வாயை மூடி இருக்கிற ஒவ்வொரு வாயும் கர்த்தர் கட்டவிழ்க்க போகிறார். இனி ஒவ்வொரு நாவும் இயேசுவே ஆண்டவர், ஆமென் அப்படின்னு அறிக்கை பண்ண போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உங்க மூலமா பல 1000 பேர் ஆண்டவர் என்ற திரும்ப போறாங்க. பல 100 கர்த்தர் என்ற கொண்டு வர போறீங்க. ஏன்னா அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொண்டோம். ஆமென். ஆமென். இயேசுவை ராஜாவாய் அறிந்தவர்கள் இருதயத்தை திறந்தார்கள். இயேசுவை மகிமையாய் அறிந்த சிமியோன் அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் சொல்றான் ஒரு வார்த்தையை, இப்பொழுது உமது அடியானை சமாதானத்தோடு போக விடுகிறீர் அப்படின்னு சொல்றான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் சீக்கிரமா பரலோகம் போயிடுவேன் அது இல்லை அர்த்தம். he was ready to heaven. ஆமென். அவன் ஆயத்தமாயிட்டான் பரலோகம் போறதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை மகிமையானவர் என்று அறிந்து கொண்டவன் எப்பொழுதுமே ஆயத்தமாயிருப்பான். ஆமென். கடைசியாக இந்த மேய்ப்பர்களை குறித்து பார்க்கும் பொழுது, இவங்க இயேசுவை இரட்சகராய் அறிந்து கொண்டதுனால இவங்க எதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னா, இனிமே ஆடு மேய்க்கிற வேலை இல்லை, கர்த்தர் நாமத்தை பிரசித்தம் பண்ணுகிற வேலை. அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் சொல்லுது, அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி பிரசித்தம் பண்ணினார்கள். ஆமென். பிரசித்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா சொல்லுவோமே. இன்னும் போக போக அப்படி சவுண்டு குறைஞ்சினே வரும் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. வாயை மூடி நான் சொல்ல முடியும்? நான் ஒரு முட்டாள் மாதிரி பேசினுக்கிறேன், நீங்களும் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொள்ளும். ஆமென். அப்படியே எல்லாம் எழுப்பி நிற்போம். மியூசிக் ப்ளே பண்ணுறவங்க கொஞ்சம் வாங்க மேலே. கொயர் டீம் வாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். இதை தொடர்ந்து ஒரு 11 மணிக்கு நம்ம ஞானஸ்நான ஆராதனை நம்முடைய சபையில் உண்டு. இங்கே முடிச்சுட்டு நம்ம அங்கே போய் ஞானஸ்நான ஆராதனையை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்பொழுதும் தேவன் பேசின இந்த வார்த்தைகளுக்காக நம்ம ஆண்டவர் கடத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை அறிந்திருக்கிறேன், ஆனால் அவரை அறிய வேண்டிய பிரகாரமாய் நான் அறிந்திருக்கிறேனா? இயேசு என் ராஜா என்று நான் அறிய வேண்டும். இயேசு என் மகிமை என்று நான் அறிய வேண்டும். இயேசு அவர் இரட்சகர் என்று நான் அறிய வேண்டும். அவரை அப்படி அறிந்தால் ஒரு நாளும் என் நாவு சும்மா இருக்காது. ஒரு நாளும் என் நாவு சும்மா இருக்காது. ஆமென். இருதயத்தை திறப்பீங்களா? இருதயத்தை திறந்து, எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர், எல்லா முழங்கால்களும் முடங்கும் இவருக்கு முன், எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்யும், அவரை ஆராதிக்கும். பரிசுத்தரே 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 என்று அவரை ஆராதிக்கும். ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற நான் ஏதோ கொண்டாடி, ஏதோ கைத்தட்டி சிரித்து, ஏதோ ஆண்டவரே என்ஜாய் பண்ணிட்டு போறேன் என்கிற மனநிலை இல்லாம, நான் அறிய வேண்டிய பிரகாரமாய் என் தெய்வத்தை அறிந்து இனி அவருடைய பிள்ளையாய் நான் வாழுவேன். இனி அவருடைய பிள்ளையாய் நான் அவரை ஆராதிப்பேன். இனி அவருடைய பிள்ளையாய் நான் அவர் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுவேன். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடைய என் தேவனை சேர்ந்து ஆராதித்து கடைசியா இந்த பாடலை பாடி அவர் நாமத்தை உயர்ச்சி முடிக்க போகிறோம். எல்லா நாமத்திலும் நீரே மேலானவர், எல்லா முழங்கால்களும் ஆண்டவரே உமக்கு முன் முடங்கிடும் என்று சொல்லி praise the Lord. நாமத்திலும் நீரே மேலானவர்,
எல்லா முழங்கால்களும் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும், the name above all names, the name of Jesus. Worship the Lord. எல்லா முழங்கால்களும் இவருக்கு முடங்கிடுமே. எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர் என்று, எல்லா நாவுகளும் என் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்திடுமே. உம்மை ஆராதித்திடுமே. அறிக்கை செய்திடுமே. உம்மை ஆராதித்திடுமே. பரிசுத்தரே, 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 நீர் ஒருவரே பரிசுத்தரே. பாத்திரரே, பாத்திரரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீர் ஒருவரே பரிசுத்தரே. பாத்திரரே, பாத்திரரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே. உம் நாமம் உயர்த்திடுவோம், உம்மை ஆராதிப்போம். உம் நாமம் உயர்த்திடுவோம், உம்மை ஆராதிப்போம். ஆராதிப்போம், ஆராதிப்போம், ஆராதிப்போம். உம் நாமத்தை உயர்த்திடுவோம், உயர்த்திடுவோம், உயர்த்திடுவோம். ஆராதிப்போம், ஆராதிப்போம். ஆராதிப்போம். நாமத்தை உயர்த்திடுவோம், உயர்த்திடுவோம், உயர்த்திடுவோம். நாமத்தை, நாமம் உயர்த்திடுவோம், உம்மையை ஆராதிப்போம். அவர் நாமம், அவர் நாமம் உயர்த்திடுவோம், அவரை ஆராதிப்போம். அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகம் உண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில். நீ இந்த பாடலை பாடும் பொழுது உன் வியாதியில் இருந்த ஒரு பலத்த சுகத்தை, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு அவர் நாமத்தை உயர்த்தி நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இன்னும் ஒருவரை சேர்த்து இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம். எல்லாம் சேர்ந்து கரத்தை உயர்த்தி உன்னாமம், உன்னாமம்
என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். Thank you Jesus for this wonderful worship time, God. பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே என் கிறிஸ்துவை ஆராதித்து என் கிறிஸ்துவை மனதார மகிமைப்படுத்த எங்களுக்கு நீங்கள் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒரு நல்ல இடத்தை எங்களுக்கு தந்து ஒரு நல்ல ஆடியோ சிஸ்டம், ஆண்டவரே மியூசிக் எல்லாவற்றையும் கொடுத்து மனமகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்க கிருபை தந்தீர் ஆண்டவரே. உமக்கு கொடான கோடி நன்றி தகப்பனே. இந்த நாளில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கிறிஸ்துவின் பிறப்பை உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் பிறப்பை மாத்திரமல்ல கிறிஸ்துவின் வார்த்தையும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவின் வார்த்தையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து எங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமைகளை கொடுத்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையும் கொடுத்து நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்த யாவரையும் ஆசீர்வதியும், எல்லாருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும், எல்லாருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா வறுமைகளும் நீங்கி போவதாக நீங்கி போவதாக ஆண்டவரே. இயேசு பிறந்த பொழுது மனுஷர் மேல் பிரியம், பூமிக்கு சமாதானம், இஸ்ரவேலுக்கு மகிமை உண்டானது போல இந்த மூன்று ஆசீர்வாதங்களும் மகிமையும் பிரியமும் சமாதானமும் கர்த்தர் பிள்ளைகள் மீது உண்டாகட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வருடத்தின் கடைசி நாட்கள் இருக்கிறவர்கள் அடுத்த வருஷத்துல பெரிய சாட்சிகளாய் மாறி ஆண்டவரே கர்த்தர் நாமத்தை பிரசித்தம் பண்ணுகிற பாத்திரங்களாய் இவர்களை எடுத்து பயன்படுத்தும்படிக்கும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் எங்களுக்கு சாதகமாய் நீர் மாற்றி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ரட்சகா. துதிகன மகிமை உமக்கே கொடுக்கிறோம் ஆண்டவர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியம், கர்த்தர் வருகை மட்டும் நம் ஒவ்வொருடன் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா.